Hello and welcome to இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அப்பா வந்திருந்த எபிசோடில் ஒரு 4-5 ஐட்டம் சொன்னாருன்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட. நான் வந்து மெது பக்கோடா பண்ணி காமிச்சேன், கீரை வடை பண்ணி காமிச்சேன் அப்பா கூட. அதுக்கப்புறமா அவர் வந்து உருளைக்கிழங்கு வடை ஒன்று சொன்னார், வெஜிடபிள் மசால் வடை ஒன்று சொன்னார், தவளை வடை ஒன்று சொன்னார். ஸோ அதில் நான் கமெண்ட்ஸில் படிக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட அப்பா சொன்ன அந்த உருளைக்கிழங்கு வடை தவளை வடை பண்ணுங்க சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேமஸ் தவளை வடை என்ன எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆல்மோஸ்ட் நம்ம ரெகுலர் அடை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைக்க போகிறோம், கொஞ்சம் கட்டியாக அரைக்க போகிறோம். அதே இன்க்ரீடியன்ஸ். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம அடை பண்ண மாதிரி இந்த தவளை வடை பண்ண போகிறோம். இந்த தவளை வடை வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மாவு அரைச்ச பிறகு இந்த ஒரு வடையில் மட்டும்தான் அந்த மாவுக்கு மேலே நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். ஆயிலில் கடுகு பெருங்காயம் போட்டு துருவன தேங்காய் நிறைய போட்டு உடனே அதை ரேஞ்சிலேருந்து எடுத்து அந்த அரைச்ச மாவில் கொட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த தேங்காய் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது அந்த கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் வந்து எது ஆயிலில் கான்டாக்டில் வரலையோ அது வந்து அந்த கோகோனட்டோட ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பெக்யூலியர், ரொம்ப அக்வைர்டு டேஸ்ட் இருக்கிற ஒரு டிஷ். இப்போ தவளை வடை வந்து நிறைய ஹோட்டலில் பண்ணுறது இல்லை, என்ன நிப்பாட்டிட்டாங்க. பட் இது வந்து திஸ் யூஸ் டு பி அந்த டெய்லி சனிக்கிழமை ஆச்சுன்னா மெது பக்கோடா, புதன்கிழமை வந்து தவளை வடை, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா கீரை வடை, அது மாதிரி அந்த 11 மணிக்கு ரெடியாகி வர்ற அந்த ஸ்டாலுக்கு வர்ற ஒரு விஷயம். ஸோ அந்த தவளை வடை இன்றைக்கி உங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல இங்கே வந்து 5 பொருள் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பச்சரிசி. இந்த 5மே ஈக்குவல் குவான்டிட்டி. அதாவது நீங்கள் 100 கிராம் போட்டிங்கன்னா எல்லாமே 100 கிராம் போடுங்க. 100 கிராம் எல்லாம் 5 இன்க்ரீடியன்ட் போட்டால் 1/2 கிலோ ஆச்சு. இந்த 5ம் ஒன்றா போட்டு தண்ணியில் நல்லா ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது ஊற வைக்கும் போதே ஒரு 10 காஞ்ச மிளகா, நான் சொன்ன இந்த 1/2 கிலோவுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுருங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஊறின பிறகு இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒன்றா மிக்ஸி அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது வந்து மசால் வடைக்கு அரைச்ச மாதிரி குறைன்னு ரொம்ப ஒன்றுக்கும் பாதியாக இருக்கிற கடலைப்பருப்பு இருக்கக்கூடாது. அதை விட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியாக அரைச்சிருக்கணும். ஆனால் மெது வடைக்கு அரைக்கிற மாதிரி மையாக அரைக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில், மசால் வடைக்கும் மெது வடைக்கும் நடுவில் இருக்கிற கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து கிரைண்டரில் அரைச்ச மாவு நான் இங்கே வச்சுருக்கேன். இதை பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில், இந்த திக்னஸில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபைனாகவும் இல்லாமல் கோர்ஸாகவும் இல்லாமல் அரைச்சி வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த அரைச்ச மாவில் நான் இப்போது ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை சூடு பண்ணி, இந்த பேன் சூடான பிறகு நான் இங்கே இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், ஒரு 30 ml 30 to 40 ml இந்த பேனில் ஆயில் ஊற்றிட்டு, இந்த ஆயில் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, இங்கே ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்க தேங்காய் வச்சுருக்கேன். அந்த கடுகு பொரிஞ்ச பிறகு நான் இங்கே போட்டிருக்கிற இந்த 1/2 கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அந்த 1 மூடி தேங்காய் போட்டுட்டு இந்த ஆயிலில் இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி சும்மா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு இங்கே பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இந்த பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், நல்லா ஹீப்டாக இல்லாமல் சட்டையாக 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இந்த தேங்காய், கடுகு, பெருங்காயம் இது 3 வந்து இந்த சூடில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். பெருங்காயம் போட்டுட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா மிக்ஸ் பண்ண உடனே லைட்டாக பபிள் வர ஆரம்பிக்கும் அந்த சூடில். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கூட கலர் மாறல, நேச்சுரல் ஒயிட் கலர்லேயே இருக்குது. பட் அந்த பெருங்காயம் அந்த ஆயிலில் குக் ஆகி ரோஸ்ட் ஆகி அந்த பெருங்காயத்தோட ஃப்ரைட் ஸ்மெல் வரும். கோகனட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதை இந்த மாவில் கொட்டுறோம். கொட்டி இதை எல்லாம் ஒன்று சேர கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம குழிப்பணியாரம் பண்ணும்போது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் போட்டு எப்படி தாளிப்பு கொட்டுறோமோ அதே மாதிரி இந்த வடைக்கு இந்த தாளிப்பு கொட்டுறோம்.
ஓகே, இப்போது இந்த தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த வடைக்கு வேண்டிய உப்பு, இந்த உப்பு போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கட்டியாக இருக்கிறதுனால உப்பு அங்கங்கே நின்றுடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா ஒரு இடத்துல மட்டும் உப்பு ஜாஸ்தி இருக்கும் வடையில். கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு மிக்சியில் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி ஜாஸ்தி ஊற்றி அரைச்சிங்கன்னா தவளை வடை வராது, தவளை மட்டும் தான் வரும். தண்ணி ஜாஸ்தி ஊற்றாதீங்க. இந்த திக்னஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நம்ம தட்டி ஆயிலில் போட போகிறோம். தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா சுத்தமாக நல்லா வராது. ஒரு கடாயில் மந்த்ரா கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் சூடான பிறகு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வாழை இலையில் தட்டி, நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஈரம் பண்ணிவிட்டு, கை ஈரம் பண்ணிக்கிட்டு வடை உருட்டி இதை நல்லா தட்டி ஆயிலில் போடுங்க. அப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா, முதல் வாட்டி பண்ணுறவங்க, இது வரைக்கும் தவளை வடை பண்ணதில்லை, நீங்கள் முதல் வாட்டி பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி ஒரு இலை எடுத்துங்க. இந்த இலையில் லைட்டாக ஆயில் பூசிக்கிங்க. பூசி இந்த கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிங்க. ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்க, இவ்வளோ எடுத்து இந்த திக்னஸ் கிட்டத்தட்ட 1/2 இன்ச் இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சோடைய சர்க்கம்ஃபரன்ஸில் தட்டணும். இதை தட்டி ஆயில் சூடான பிறகு இந்த எண்ணெயிலேருந்து எடுத்து ஆயிலில் போட போகிறோம். இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, மேலே கலர் வந்துடும். இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால, இந்த பருப்பு அரிசியெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் உள்ளார வேகாது. ஸோ இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில், மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை பொறுமையாக கொஞ்சம் ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். அப்படின்னா மேலே வந்து கரக்கரான்னு வரும், உள்ளே வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அந்த பைட்டிங் கன்சிஸ்டன்சிக்கு அந்த வடை வரும். இப்போது இதை பாருங்கள், இந்த ஆயில் சூடாகிடுச்சு. இந்த இலையில் போட்ட இந்த வடை பாருங்கள் அப்படியே வந்துருச்சு. ஜாகிரதையாக போடுங்க. நிறைய பேர் நான் கையோடு உள்ளே போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2.5 இன்ச் சர்க்கம்ஃபரன்ஸ், 1/2 இன்ச் திக்னஸ், ரொம்ப சூடு இல்லாமல் மீடியம் சூடாக இருக்கிற ஆயில், தண்ணி கம்மியாக இருக்கிற இந்த மாவு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாவு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். வெளியே எடுத்த பிறகு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போ தண்ணி ஆகிடும். ஸோ அது அப்புறம் தவளை வடை வராது, ஒழுங்காக வராது. ஸோ தயவு செஞ்சு உப்பு போடும்போது தண்ணி ஆகிடும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு அரைங்க. அப்புறம் அதே மாதிரி ஹை ரேஞ்சில் சூடு ஜாஸ்தியாக இருக்கும்போது குக் பண்ணாதீங்க. மேலே மட்டும் கலர் வந்துடும், உள்ள மாவாக இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், இந்த டிஷ்ஷோடைய ஸ்மால் நியூவன்சஸ். இது நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இது எங்கள் ஹோட்டலில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ரெசிபி. இப்போ வந்து சில பேர் வந்து ஜவ்வரிசிலாம் போட்டு பண்ணுறாங்க தவளை வடை. ஸோ பட் நம்ம ஹோட்டலில் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் அதெல்லாம் இல்லை. இதுதான் எங்கள் ஹோட்டலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ரெசிபி. இன்ஃபேக்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொன்னேன், அப்பா ஜவ்வரிசிலாம் இருக்குப்பா சில ரெசிபியில், ஜவ்வரிசி போட்டுமான்னு. அதெல்லாம் கையே வைக்காத, நான் சொன்னதை மட்டும் பண்ண அப்படின்ட்டார். அவ்வளோதான், ஓவர். இந்த பாருங்கள், நான் கேஸ் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட் ஷாட் வச்சா உங்களுக்கு தெரியுமோ, ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வெளியில் ஏர் கிறிஸ்பாக வரும், உள்ளே இருக்கிற லெவல் வேகும், அந்த மாவு வந்து வேகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை நான் ஏன் கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, ஆயிலுடைய ஹீட் வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கடலெண்ணெய்க்கு ஜாஸ்தி. நார்மல் ஆயிலை விட கடலெண்ணெய்க்கு அந்த ஹீட் வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஸோ நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் போட்டால் கூட அந்த சூட்லேயே வந்து அது குக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ யூ கேன் டேக் யூர் டைம். கிட்டத்தட்ட ஆயிலில் போட்ட பிறகு 10 நிமிஷம் கேரண்டிடாக குக் பண்ணும். ஏன்னா நம்ம வீட்டு டொமஸ்டிக் ரேஞ்ச் எனக்கு தெரியும், உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் டொமஸ்டிக் ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாக தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இப்போது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர். இதை இந்த கலர் வந்தோடனே ஆயிலேருந்து எடுத்துருங்க. வாவ், வந்து எப்பவுமே நான் சொல்கிறது தான், கடலில் நான் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால இது தண்ணியில் போட்டு எடுத்து தான் எண்ணெயில் போட்டது எடுத்தது கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்ஸ்சரில் குக் ஆகிருக்கு. வந்து நான் உடச்சி காட்டுறேன்.
கொதிக்குது. அவுட்டர் லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த இன்சைட் லேயர் வந்து நல்லா குக்காக இருக்குது. அந்த கடலைப்பருப்பு, அந்த அரிசி, அதெல்லாம் வந்து அந்த பைத்தம்பருப்பு எல்லாம் குக்காக இருக்குது. உள்ள ஃபேண்டாஸ்டிக்காக சாஃப்டாக இருக்குது. அவுட் சைடு வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, கரகரன்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என் வீடியோஸில் ஒரு ஆனியன் சட்னி, ஒரு தேங்காய் சட்னி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த ஆனியன் சட்னி, தேங்காய் சட்னி பண்ணி இந்த தவளை வடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் டைமில் வேறு ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டீங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் தவளை வடை ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் துர்கா லஞ்ச் ஹோம், ஜஸ்ட் ஃபார் யூ இன் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல்.